ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த மலையின் மத்தியிலும் தேவனை நோக்கி ஆராதிக்க நீங்கள் வந்திருக்கிறீங்க. தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் உங்களுக்கு இரக்கம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் யாருக்கு இரக்கம் செய்வார்னு பார்த்துருக்கீங்கன்னா, அவர் மீது அன்பு கூறுறவங்களுக்கு இரக்கம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராகமத்தில் சொல்லியிருக்கு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். அது மாத்திரமில்லை, கற்பனையை கை கொள்றவங்களுக்கு தேவன் பலப்படுத்துகிறார். பலன் அடைவார்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகளில். அப்படி இயேசுப்பாவுடைய கற்பனை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷத்தில் போட்டிருக்குது, முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனை ஆராதிக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் மீது அன்பு கூறுறவங்களுக்கு. யாரெல்லாம் முழு பலத்தோடு தேவனை முழு இதயத்தோடு அன்பு கூறுறீங்களோ அவங்களுக்கு அதுதான் தேவன் சொல்கிறாரு ஒரு பிரதான கற்பனை. ஏசப்பாவுடைய பிரதான கற்பனை என்னது? அன்பு கூறுறது, அவரை மாத்திரம் நேசிக்கிறது. முழு இதயத்தோடு, பாதி இதயத்தோடு இல்லை, முழு இதயத்தோடு தேவனை அன்பு கூறுறது தான் பிரதான கற்பனையா. ரெண்டாவது பிரதான கற்பனை பார்த்தீங்கன்னா, உங்களை நேசிக்கிறது மாதிரி மற்றவங்களை நேசிக்கிறது. இந்த ரெண்டு தான் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிற பிரதான கற்பனை. இந்த கற்பனைனா என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டளை. இதுதான் இயேசு நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை, கற்பனை. சொல்லாமல் நம்ம முழு இதயத்தோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் தகப்பனை. அன்பு கூற தானே சொல்லியிருக்கு, ஆராதிக்கிறோம் சொல்கிறோமேன்னு பார்க்காதீங்க. யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவங்கள குறித்து தான் நம்ம பெருமையாக பாடம் பேச முடியும். ஹல்லேலூயா. நம்ம யாரை நேசிக்கிறோமோ நம்மளை விட்டு கொடுக்காம அவங்கள பற்றி நம்ம சொல்லுவோம் மற்றவங்க கிட்ட. இன்றைக்கி நம்ம தேவனை நேசித்தோன்னா முழு உள்ளத்தோடு இப்போ நம்ம ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறது மூலமாக அவர் அன்பு செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுமா, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை ஆமென். ஹல்லேலூயா, ஆராதனை ஆராதனை. ஆகார் பாலைவனத்தில் இருக்கும்போது தேவன் கண் நோக்கி பார்த்தார். தேவனை நோக்கி அவ கூப்பிட்டா, தேவன் அந்த வனாந்திர வழியில ஆகாரை பார்த்து அவளுக்கு இரக்கம் செய்து அவள் குழந்தையோட ஜீவனை காப்பாற்றினான். அன்னாள் தேவனுடைய பாதத்தில் வந்து தேவனை நேசித்து தன்னுடைய வேதனையெல்லாம் செலுத்தும் போது அன்னாளுக்கு தேவனுடைய கண்கள் இரக்கம் கிடைத்தது. அதே போல எசேக்கியா ராஜா கூட மரண பிடியில் இருக்கும்போது தேவனை நோக்கி அவனும் தேவன் மீது அதிக அன்பு வைத்திருந்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. தேவனை நோக்கி பார்க்கும்போது அவனுக்கு தேவன் இரக்கம் பாராட்டி அவனுடைய ஆயுசு நாட்களை அதிகரித்து கொடுத்தார். இன்னைக்கு கூட தேவன் மீது நம்ம அன்பு உண்மையாய் வைக்கும்போது, முழு இதயத்தையோடும் தேவனோடு ஆராதிக்கும் போது தேவன் நிச்சயமாய் நம்மளை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னென்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்களோ, என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறீங்களோ, எனக்கு இந்த காரியத்தில் தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினா நல்லா இருக்குமே நினச்சிட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் முழு மனதோடு துதிங்க. இந்த வருகிற 10 நிமிஷத்தில் நீங்கள் இருக்கிற அந்த 10 நிமிஷத்தை நீங்கள் முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, சிந்தனை சிதறாமல், வேற எங்கேயும் சிந்தனையை வைக்காம முழுசா நீங்க தேவன் கிட்ட அன்பு செலுத்தி இப்ப துதிக்கும் போது தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுவோமா? சேர்ந்து துதிக்கலாமா? ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. முழு உள்ளத்தோடு பிடிப்போமா? ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினே. எபினேசரே
இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே. எவ்வளவு பலவீனத்தோடு வந்தாலும் உள்ளத்தோடு துதிக்கும் போது யெகோவா ராப்பா உங்களை சுகப்படுத்த வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். உணர்ந்து பாடலாமா இன்னொரு முறை? யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. எனக்கு சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழுமனதோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பு கூர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. அன்னைக்கு ஆகார் பாலைவனத்துல வனாந்திரத்துல அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாம எல்லாராலையும் தள்ளப்பட்டு எங்க போறதுன்னு தெரியாம கண்ணீரோடு நிற்கும்போது தேவன் அவளுக்கு காட்சி கொடுத்தார். தேவனை நோக்கி அவள் அழுது விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் அந்த இடத்துல அவளுக்காக இறங்கி வந்தார். அவளுக்காக ஒரு நீரூற்றை காண்பிச்சார். அவளுடைய தாகத்தை தீர்த்தார். பிள்ளையுடைய உயிரை காப்பாற்றினார். இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில கூட நம்ம அடுத்தது என்ன செய்யறது, எங்க போறது, அடுத்து என்ன காரியத்தை பண்றது ஒன்றும் தெரியாமல் நம்ம இருக்கிறோமா? தேவனை நோக்கி மன்றாடுங்க. ஹல்லேலூயா. முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு விசுவாசத்தோடு தேவனை நோக்கி நீங்க இப்ப கேட்கும் போது தேவன் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுமா? எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே. ஆகாரை கண்ட தேவன் உங்களை காண்பார். ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுமா? ஹல்லேலூயா. என்னை பாருங்க தகப்பனே, என்னை பாருங்க தூக்கமா. உங்களை காண்கிற தேவன் நிச்சயமாக உங்களை விடுதலை கொடுப்பார். நிச்சயமாக உங்க தாகத்தை தீர்ப்பார். என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, என்னை கண்டீரே, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே. மறுபடியும் ஒரு முறை. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே,
அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. தேவனை முழு உள்ளத்தோடு அன்பு செய்யும் போது தேவன் நம்ம நெருக்கத்திலே நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன், அவர் தம்முடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஆலயத்திலிருந்து பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சின்ன ஆலயமோ பெரிய ஆலயமோ எந்த இடமா இருந்தாலும் தேவன் அந்த இடத்துல வாசம் செய்கிறார். இந்த இடத்துல இருந்து நீங்க துதிக்கும் போது, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு உங்களுடைய நெருக்கங்களை சொல்லும் போது அவர் உங்களை நெருங்கி வந்து உங்களுக்கு பதில் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது அதே அதிகாரத்துல சங்கீதம் 18 சொல்றான், ஜலப்பிரவாகத்திலே இந்த கர்த்தர் என்னை தூக்கி விட்டார். மூழ்கி போற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருக்கலாம். பேதுரு எப்படி கடல் மேல் நடந்து வர ஆசைப்பட்டு நீர்ல மூழ்கி போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. பேதுரு கர்த்தரை நோக்கி கதறினா, ஆண்டவர் அவனை நெருங்கி வந்து குனிந்து தூக்கினார். ஹல்லேலூயா. கரத்தை நீட்டி தூக்கினார். தாவீதை ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கினார், பேதுருவை கடல்ல இருந்து தூக்கினார். ரெண்டு பேருமே சத்தமிட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருந்தப்பா எங்களை தூக்கி விடுங்கப்பா, நாங்கள் விழுந்து போயிருக்கிற காரியங்களை எங்களை தூக்கி விடுங்க, இந்த காருண்யத்தினால் எங்களை பெரியவன் ஆக்குங்கன்னு யாரெல்லாம் முழு மனதோடு கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து இப்ப நம்ம கேட்கிறோமோ, தேவன் நம்மை தூக்கி விட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்மளோட துயரத்துல நம்ம அன்பு செய்கிற தேவன் நம்மளை சும்மா விட மாட்டாரு. நம்மளோட துயரமான நேரங்கள்ல, துக்கமான நேரங்கள்ல நமக்கு நெருங்கி வந்து நம்மை தூக்கி விட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள்லாம் நம்மளுக்கு யாரும் எதுவும் உதவி செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது உங்களை விட்டு சிதறி ஓடி போயிடுவாங்க. தேவன் மாத்திரமே, அவர் மீது வைத்த அன்பு மாத்திரமே உங்ககிட்ட நெருங்கி வந்து உங்களை தூக்கி விடும். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினேன், குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். எனது விளக்கேறி செய்தீர், எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். இரண்டு போன வாழ்க்கையை தேவன் ஒளி உள்ள வாழ்க்கையை மாற்றுவார். எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர்.
கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே நம்மள கேடக கோட்டை அவரே. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. நான் நம்பும் கேடகம் சொல்லுவான், வேற யாரும் கிடையாது, கர்த்தர் ஒருவர் மாத்திரமே விடுவிக்க முடியும். தூயாதி தூயவர், தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானே. வேற யாரும் உங்களை ஆற்றி தேற்ற முடியாது இயேசுவை தவிர. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. சொல்லுவான், தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர், துணிக்கு தூக்கினேன், துணிக்கு தூக்கினே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் துணிந்து தூக்கினீரே. எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் பிரியும் வரை அப்பா உமக்காக நாங்கள் வாழ்வோம், உமக்கு பயனுள்ள பாத்திரமாய் வாழ்வோம் தகப்பனே. எங்கள் ஜீவன் பிரியும் வரை உம்மை ஒருவரையே முழு மனதோடு ஆராதிப்போம் தகப்பனே. எங்கள் ஜீவன் பிரியும் வரை உம்மையே முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவோம் தகப்பனே. அப்பா எங்கள் மீது இரக்கமாயிரும், அப்பா எங்கள் மீது இரக்கமாயிரும் தகப்பனே. எங்களை பலப்படுத்தும், உங்களுடைய பலவீனங்களை மாற்றும் இந்த நேரத்தில் தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் அப்பா 1000 தலைமுறை எங்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா. உடைய காருண்யத்தினால் எங்களை பெரியவனாய் நீர் மாற்ற போறதுக்காய் நன்றி. இந்த சமுதாயத்தில் எங்கள் குடும்பங்கள் அப்பா உங்களுடைய காருண்யத்தினால் எங்களை பெரியவராய் நீ மாற்ற போறதுக்காய் நன்றி தகப்பனே. எங்களுடைய இப்போ ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைகளை அப்பா நீர் எங்கள் வாழ்க்கை முறைகளை பெரியவராய் எங்களை மாற்ற போறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் இருக்கிற இடங்கள்ல தகப்பனே எங்களை பெரியவனாய் மாற்ற போறதுக்காய் நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் தகப்பனே உம்மை ஆராதிக்கும்படியாய் அப்பா நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தில் உம்மை துதித்த அப்பா மலையின் மத்தியிலையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் வாஞ்சையோடு வந்து அப்பா உங்க சமூகத்தில் வந்து உம்மை ஆராதித்த அப்பா உடைய பிள்ளைகளை அப்பா நீர் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து அப்பா நீர் உம்முடைய இரக்கத்தை காமித்து அப்பா நீ அவங்களை பலப்படுத்தும்படியாய் அவங்களுடைய வியாதிகள் எல்லாம் மாற்றும்படியாய் அப்பா அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாய் ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன் தகப்பனே. நீரே அவர்களோடு இருந்து அப்பா அவர்கள் மகிமையாய் நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன் தகப்பனே. மீதியான நேரம் முழுவதும் பொறுப்படுத்த வழி நடத்துங்க அப்பா. செய்தி நேரத்தை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. மீதியான நேரம் முழுவதும் அப்பா நீரே ஆளுகை செய்யுங்க தகப்பனே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான மஞ்சுளா சகோதரி முன்னால் வந்து கர்த்தர் அவங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லுவாங்க.
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என்னையும் சிறிய சாட்சியாக நிறுத்தினதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். போன வருஷம் தினத்தில் இந்த பெயிண்ட்டு அடிக்கும் பொழுது நான் ஒரு வீட்டில் வேலை பார்க்குறேன். அந்த அம்மாவுக்கு வந்து 8 வருஷமாக குழந்தை இல்லை. குழந்தை இல்லாம்போது அந்த அம்மாட்ட அவங்க சொன்னாங்க, அநேக தெய்வத்தை கும்பிட்டுட்டாக்கா, எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை, முஸ்லீமுக்கு கூட பார்த்துட்டேன், ஜீசஸையும் பண்ணிவிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்று மட்டும் சொன்னேன், ஏன் ஆண்டவர் என்னை இங்கே அனுப்பியிருக்காருன்னு தெரிலம்மா, அவங்களை குறித்து ஒரு பாரம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் ஒரு பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் புதன்கிழமை சொல்லிட்டேன். அந்த அம்மா வந்து அவங்களுக்கு டைமும் இருக்காது, ஏன்னா அவங்க டாக்டராக இருக்கிறதுனால லீவே போட மாட்டாங்க, சண்டே கூட அவங்க போயிடுவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில். அப்போ அவங்கள ஒரு நாள் நான் வெள்ளிக்கிழமை ப்ரேயருக்கு கிளம்பிகிட்டு இருந்தேன். அவங்களாம் ஃபோன் பண்ணி, அக்கா நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் சென்ட் மார்க் ஸ்கூலாண்ட இருக்கேன், என்னை உங்கள் ஃபாதர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் டக்குன்னு அப்புறம் ஜபத்துக்கு போகிறத தடை பண்ணிவிட்டு ஐயா கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்தோடனே ஆண்டவர் வந்தோடனே ஐயா மூலியமாக பேசினார். அவங்க வந்து அவங்க வார்த்தைக்கு, அவங்க வந்து ஐயாவுடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய அந்த நாம மகிமைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. ஐயா நல்லா ஜெபம் பண்ணாங்க, வாக்குத்தத்தம் சொன்னாங்க, நல்ல ஒரு ஆண் குழந்தைய உங்களுக்கு தருவாருமா அப்படின்னு சொன்னாங்க. நீ நம்புறியா ஜீசஸ்ன்னு கேட்டாங்க. நம்புறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே ஜெபம் பண்ணி அம்மா தண்ணி கொடுத்தாங்க, ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுத்தாங்க. ஆண்டவர் பெரிதான கிருபையில் ஆண்டவர் நாம மகிமைக்குன்னு இந்த இடத்துல நான் சொல்கிறேன், அழகான ஒரு ஆண் குழந்தை இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கார். ஆனால் அந்த விதையை ஐயா போட்டுட்டாரு. அந்த குடும்பம் ஆண்டவருக்கு சொந்தமான குடும்பமாக நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தாயின் கருவிலே அந்த பையனை அவன் ஆண்டவர் பிரித்து எடுத்து ஒரு வருஷ நாட்களில் அவன் ஏதோ ஒரு நேரத்தில் கர்த்தருக்காக நிற்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த டாக்டர் பேர் என்னம்மா? ஒரே ஒரு நாள் தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருந்தாங்க, ஒரு நாள் தான் வந்தாங்க. ஆனால் அன்னைக்கு தேவனுடைய வாக்கு தத்தம் அவங்களுக்கு அப்படியே கிடைச்சது, அதை ஆண்டவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய ஏலியன் ஜெப வீட்டில் யாரெல்லாம் அந்த குறையோடு இருக்காங்களோ எல்லாருக்கும் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தருடைய நாம மாத்திரமே மகிமைப்படுத்தும். இவங்க சாட்சி சொல்லும் போது ஐயா சொன்னாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்ட சுகத்தை கொடுத்தார். கர்த்தருடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு சோத்திரம். நானும் என் கணவரும் ப்ரேயருக்கெலாம் போவோம். எனக்கு ஒரு வாந்தியாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் என் சர்ச்சுக்கு போகணுன்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அதுபடி எனக்கு ஆண்டவர் வந்து நிறைவேற்றினார். நாங்கள் இப்போ வாரம் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே செவ்வாய்க்கிழமை வந்து என் தங்கச்சிக்கு வீட்டுக்காருக்காக ப்ரேயர் பண்ணேன், நல்ல வேலை கிடைக்கணுன்னு. முன்னாடி கிடைச்ச வேலை வந்து 4 நாளைக்கு, ஒரு நாளுக்கு 3 நாளைக்கு வேலைக்கு போவான். எனக்கு சாப்பாடுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது கீதா, எனக்கோசம் ப்ரேயர் பண்ண லட்சுமின்னு சொன்னான். அதனால் நானும் கர்த்தருக்கு ஊக்கமாக ஜெபம் பண்ணேன். செவ்வாய்க்கிழமையும் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். அதே மாதிரி வியாழக்கிழமை பெண்கள் ஐக்கிய ப்ரேயர்லேயும் ப்ரேயர் பண்ணேன். முன்னதை காட்டியும் உனக்கு நல்ல வேலையாக கிடைக்கும், சம்பளமாக அதிகமாக கிடைக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி நல்ல வேலையும் கிடச்சிது, மதிய சாப்பாடோட நல்ல வேலையும் கிடச்சிருக்கு. கர்த்தருக்கு கோடா கூடி சோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நிறைய பேருக்கு நிறைய நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்றைக்கி முட்டுக்காட்டிலேருந்து ஒரு 3 குடும்பம் இங்கே வர்றதா இருந்தாங்க. இன்றைக்கி ஜெபத்துக்கு மழை காரணமாக நாங்களே அவங்கள வேண்டான்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து, அவங்க முட்டுக்காட்டிலேருந்து கோவளம் வந்து, கோவளத்துலேருந்து கேளம்பாக்கம் வந்து, கேளம்பாக்கத்துலேருந்து தாம்பரம் வந்து, தாம்பரத்துலேருந்து குரோம்பேட்டை வந்து, குரோம்பேட்டிலேருந்து இங்கே வரணும். ஏற்கனவே நம்முடைய ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்திருந்தாங்க. நானே தான் அவங்கள வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு, விண்ணப்பத்தை கேட்டு மழையை நிறுத்தி ஒரு நல்ல அழகான இயற்கை சூழ்நிலைக்கு உருவாக்கி கொடுத்து உங்கள் இவ்வளோ பேரை கொண்டு வந்த உங்களுக்கு ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்ய போகிறார். இன்னைக்கு செய்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? கெடுத்தால் கெடுப்பேன், கெடுத்தால் கெடுப்பேன். செய்தினுடைய தலைப்பே அதுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தான் சொல்றாரு. உங்களை ஒருவன், ஒரு மனுஷனோ ஒரு சாத்தானோ
இல்லை ஒரு மனுஷனுக்குலேருந்து கிரியை செய்கிற எவனாக இருந்தாலும் உங்களையோ உங்கள் வாழ்க்கையோ உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியங்களையோ கெடுத்தால் நீங்கள் வாயமிட்டு சும்பாருங்க, கர்த்தர் அவனை கெடுத்து விடுவார். அவருடைய காரியங்கள் ஒன்றுமே செயல் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. அப்போ அதில் இன்னொரு காரியம் இருக்குது. பில்லி சூனியம், மந்திரம், ஏவுதல், அப்படி ஏதாவது செஞ்சு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக என்ன பண்ணாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் மூலம் அவன் உங்களுக்கு கெடுக்க நினைச்சா நான் அந்த பில்லி சூனியத்தின் கட்டுகள் எல்லாம் கெடுத்து அது ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவேன். அல்லேலூயா. அடுத்தப்பில் உங்களுடைய சரீரத்தில் வியாதிகளை கொண்டு வந்து ஏதாவது ஒன்று கொண்டு வந்து உங்களை அப்படியே முடக்கி உங்களை அப்படியே அழிச்சிடணும் அவன் நினைச்சானா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வியாதியை சோமாக்குவதன் மூலம் எந்த சாத்தான உங்களுக்கு கெடுக்கன்னு வியாதி கொண்டு வந்தானோ அந்த சாத்தான நான் உண்டு இல்லைன்னு பண்ணி விட்டுருவேன்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு இருக்கிற ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். இப்போ நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். கெடுத்தால் கெடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் புதிதாக்க போகிறேன். எல்லாம் புதிதாக போகிறது, எல்லாமே புதிதாக போகிறது தான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் எடுத்தவங்க டக்கு டக்குன்னு வாசிக்கணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஷெட்யூல் ஆண்டவர் வைக்கிறார் பாருங்க. எங்க இருந்தால் சொல்லுங்க அனிதா சிஸ்டர், எங்க இருந்தால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் அவனுடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை எல்லாமே, பாவமான வாழ்க்கை, துன்பமான வாழ்க்கை, தோல்வியான வாழ்க்கை எல்லாமே முடிந்து போய் ஒரு புது வாழ்க்கையை ஆண்டவர் தர. எல்லாமே புதிதாகுதான். புது வாழ்க்கை தருவேன் அப்படின்னு சொல்லலை, எல்லாமே உனக்கு புதுசா என்ன செய்யறது மாறுதுன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் புதிதாகவே மாறுகிறதா. எல்லாம் புதுசாகிறது. புதிதாக்குறது மனிதனாக இருந்தால் அதில் தவறுகள் என்ன செய்யும் இருக்கும். இப்போ ஒரு பைக்கு ஒருத்தடுத்த நம்ம வாங்க போகிறோம், அவன்கிட்ட போய் ரிப்பேர் கொடுக்கணும்னு வச்சுருங்களேன். ஒரு நட்டை ஒழுங்காக போடுவான், ஒரு நட்டை ஒழுங்காக போட்டிருக்க மாட்டான். ஒரு வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம அந்த கூட சவுண்டு வருதுன்னு திருப்பி அவன்கிட்ட என்ன செஞ்சுட்டு இருப்போம். போனால் திருப்பி அவன் இல்லை சார் ஒரு நட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுவான். இப்படி அடிக்கடி ஒர்க் ஷாப்புக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கணும், போயிட்டே வந்திருக்கணும். ஆனால் மெக்கானிக்குன்னு நான் சொல்லலை, நம்ம மெயின்டைன் பண்ணுற ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தாருன்னா, ஒரு வாட்டி உங்களை புதுசாக்கிட்டாருன்னா திருப்பி நீங்கள் பழசாகவே ஆக மாட்டீங்க. அல்லேலூயா. என்னாலுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கணும், நமக்குள்ள யார் இருக்கணும், கிறிஸ்து இருக்கணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, மனைவி இதயத்தில் யார் இருக்கணும், கணவர் இருக்கணும். கணவர் இதயத்தில் மனைவி இருக்கணும். இந்த 2 பேருக்கு மேல 3ஆவதா ஒருத்தர் இருக்கணும். அவர் தான் ஆண்டவராகிய, அவர் தான் ஹார்ட், அவர் தான் இதயம். அந்த இதயத்துக்குள்ள கணவன் மனைவி உங்க 2 பேரையும் உள்ள வச்சிருக்கிறாருன்னா முதல் இடத்து நீங்க இயேசு கொடுங்க, அடுத்த இடத்து உங்க கணவனுக்கு உங்க மனைவிக்கு என்ன செய்யுங்க கொடுங்க. அதுக்கு பிறகுதான் உங்க பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரை ஏன் இதயத்துல வச்சிருக்கணுமோ அவங்களுக்கு நம்ம இதயத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பழைய வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நான் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு உன் வாழ்க்கையே நான் புதிதாக மாற்றப் போகிறேன். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. பெர்க்மன் சாய் அவர் பாட்டு படிப்பாங்க, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. ஏன்னா அதிசீக்கிரத்தில், அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் உங்களுடைய உபத்திரவம். அப்போ உள்ளார்ந்த மனிதன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். பவுல் அப்போஸ்தலன் சொல்ல. அப்போ 2 தன்மை நம்மகிட்ட இருக்கு. ஒன்று வெளிக்குரிய இந்த சரீரம், இதுக்கு நம்ம மேக்கப் போடுறோம், கண்மை அடிக்கிறோம், எல்லாம் மேக்கப்லாம் உண்டோ எல்லாமே நம்ம போடுறோம். வெளியே நம்ம கிளம்பணும்னா 10 மணிக்கு கல்யாண வீட்டுக்கு போனால் விடிய காலமாக 4 மணிக்கு அன்னைக்கு எந்திரிச்சிருவாங்க. கண்ணாடி முன்னாடி நின்று அவங்க படுத்துகிற பாடு கண்ணாடியே வெறுத்து போயிடும். எத்தனை வாட்டி தான் அவன் மூஞ்சனை காட்டிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ட்டு.
அவ்வளோ மேக்கப் பண்ணுவோம், திருப்தி இருக்காது. திருப்பி முகத்தப்பி திருப்பி கழுவோம், லிப்ஸ்டிக்கை மாற்றுவோம், என்னெல்லாமோ பண்ணி ஐயோ அந்த பெண்கள் டெக்கரேஷன் பண்ணிட்டு அவங்க வெளியே வரேன்னா. ஒரு கல்யாண வீட்டு நிச்சயத்துக்கு போயிருந்தோம். அது எங்கே, மகாபலிபுரம் ரோட்டில் ஒரு ஹோட்டலு, என்ன விதமாக ஃபுட் ஸ்ட்ரீட்டா ஏதோ, செல்வராஜ் எங்கள் ஃப்ரெண்டுடைய மகா கல்யாணத்துக்கு முகூர்த்த பட்டு சேலை கொடுத்தாச்சு. பொண்ணு துணி மாற்றிட்டு வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சுது. கரெக்டாக 1.5 மணி நேரம். வாழ்க்கையே வெறுத்து போய் அங்கே இருந்த ரெவரண்ட்டு நாங்கள் எல்லாருமே வாழ்க்கையை வெறுத்து போய் ஒரு சேரீ மாற்றிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனுடைய காரியம் எப்படி ஆச்சுன்னா, நல்ல பாட்டு படித்து ஒரு நிச்சயத்தை நடத்த வேண்டியதை 5 நிமிஷத்தில் முடிச்சார். அவ்வளோதான், டைம் ஆச்சுது அப்படின்ட்டு. அப்போ நம்ம எதுக்கு நேரத்தை அதிகமாக செலவழிக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன் தான் கடவுள் தர்றாரு. உன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தருவேன். அப்போ ஆண்டவருக்காக நான் அதிக நேரத்தை செலவழித்து அவரோடு நான் அதிகமாக பேசி அவரோடு நான் உறவு கொண்டிருந்தா அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை உங்களால் தாங்கவே முடியாது, உங்களால் சுமக்கவும் முடியாது, உங்களால் இழுத்துக்கிட்டும் வர முடியாது. அப்படி பயங்கரமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாராம். அதான் சொல்லாரு, உங்களுடைய ஆவிக்குரிய சரீரம் இன்னைக்கு எப்படி ஆக்கப்படணும்? புதிதாக மாற்றப்பட வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மைக்ல அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் முந்தினவைகளுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு. முதல்ல சொல்றார், மோசம் போக்குகிற, கேக்குதா பின்னாடி? மோசம் போக்குகிற பழைய மனிதன், நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தை, நம்முடைய ஆத்மாவை மோசம் போக்கி கொண்டிருக்கிற, பாவத்தில் கொண்டு அழிய வைக்கிற பழைய மனிதனை நீங்கள் என்ன செஞ்சிருங்க? களைந்து போடுங்க, தூக்கி எரிஞ்சிரு. எப்பவுமே நம்ம சரீரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு நம்மை பாதுகாக்கிற ட்ரெஸ்ஸாக இருக்குதா? நம்முடைய மான மரியாதையை காப்பாற்றுற ட்ரெஸ்ஸாக இருக்குதா? நம்ம பிள்ளைகள் போடுற ட்ரெஸ்ஸு டீசெண்டாக நல்லா இருக்குதா? அப்படி தான் நம்ம யோசிக்கணும். அந்த ட்ரெஸ்ஸு காஸ்ட்லியாக இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அது என்னை பாதுகாக்கிற ட்ரெஸ்ஸாகவும் இருக்கணும், எனக்கு சமூகத்தில் ஒரு கௌரவத்தை கொடுக்குற ட்ரெஸ்ஸாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்கள் ஆனாலும் பெண்கள் ஆனாலும் வாலிபர்கள் ஆனாலும் வாலிப பிள்ளைகள் ஆனாலும் நம்முடைய ட்ரெஸ்ஸு, நம்ம போட்டு போகிற ட்ரெஸ்ஸை வச்சு நம்முடைய கேரக்டரை என்ன செய்வாங்க? கணக்கு பண்ணுவாங்க. நீங்கள் அடிக்கடி இந்த ரோட்டில் பார்ப்பீங்க, ஒருத்தர் பைக் ஓட்டிகிட்டு போவார். ஒரு நாள் பார்த்தா தலைமுடி ப்ளூவாக இருக்கும், ஒரு நாள் பார்த்தா தலைமுடி ரெட்டாக இருக்கும், ஒரு நாள் பார்த்தா தலைமுடி வேறு மாதிரி கலர்லாம், டெய்லி ஒரு கலரில் தலைமுடி மாறிட்டு வரும். ஆனால் பைக்கில் அவரும் அவர் ஃப்ரெண்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவாங்க. அவர் கருப்பாக தான் இருப்பார், வாலிப பையன்தான். அவர் பைக்கை கிராஸ் பண்ணோடனே பின்னாடி இருந்து நிறைய பேர் கமெண்ட் அடிப்பாங்க, சிலர் காரின்னு துப்புவாங்க, போகிறான் பாரு கிறுக்கே மாதிரி அப்படின்ட்டு. அவன் நினச்சிக்கிட்டான் நம்ம இப்படி கலர் டை அடிச்சுட்டு போனால் 4 பேர் நம்மளை அப்படி பார்ப்பாங்கன்ட்டு. இல்லை, மனுஷன் என்ன செஞ்சிருவான்? வெறுத்துருவான். அப்போ நம்முடைய ஆடை அலங்காரங்கள், இந்த புறம்பான மனிதனும் நமக்குள் இருக்கிற ஆவிக்குரிய மனிதனும் என்ன செய்யணுமா? மாற்றப்படணுமா? அப்போ ஆவிக்குரிய மனிதன் எப்படி மாற்றப்படுவான்னா, ஆவியின் கனிகளால் மாற்றப்படுவான். ஆவியின் கனிகள் நமக்கு இருந்தால் அவன் ஆவிக்குரிய மனிதனாக மாற்றப்படுவான். அப்போ அந்த உள்ளார்ந்த மனிதன் மாற்றப்படுவதனால் அதிசீக்கிரத்தில் உங்களுடைய உபத்திரவங்கள் நீங்கிவிடும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை மாற்ற விரும்புகிற தேவன். எப்படி மாற்றுகிறாராம்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க.
உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி போதும். அப்ப சொல்றாரு, இந்த சரீரமும் மாற்றப்படணும், என்னுடைய ஆவிக்குரிய சரீரமும் மாற்றப்படணும்னா என் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கணும்? புதிதான ஒரு ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி இருக்கணும். இந்த பரிசுத்த ஆவி எனக்குள் இருக்கும் பொழுது எபேசியர் 4:24 என்ன சொல்கிறது பாருங்க. எபேசியர் 4:24 நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ பழைய மனுஷன் மாற்றப்பட்டு உள்ளுக்குள்ள புதிதான தேவனுடைய ஆவி உள்ள வந்த பிறகு நீங்க புதிய மனுஷனா மாறிடுவீங்க, புதிய மனுஷியா மாறிடுவீங்க. மோசே மலைக்கு கீழே ஜனங்களோடு இருக்கும்போது பழைய மனுஷனாக தான் இருந்தார். அவர் மலை மேலே போய் 40 நாள் தேவனோடு சஞ்சரித்தார். ரிட்டர்ன் வரும்போது அவர் முகத்தை அவராலே என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஜனங்களாலே என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. தேவனுடைய மகிமையை முழுவதும் பெற்ற, அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனா மோசே வந்தாருங்க. தாவீது சொல்றான், நீர் எங்களை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர், நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர் ஆண்டவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நம்முடைய உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள, உள்ளார்ந்த ஆவிக்குரிய சரீரத்தில் இந்த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்கணும். அப்போ ஆண்டவர் எப்படி நமக்கு அதை கொடுக்குறாரு அப்படின்னா, நீ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க டக்குன்னு வாசித்தீங்கன்னா சரியான உங்களுக்கு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாம் இல்ல ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், முதல்ல ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாத்துறாருன்னா உலக பிரகாரமா அவனை என்ன செய்யறாரு? பிரித்தெடுக்கிறாரு. ஆபிரகாம் குடும்பத்தாருடைய தொழில் என்னது? கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தெரியும். அவங்க சிலையை செஞ்சு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? வித்துட்டு இருந்தாங்க. அந்த சிலையை தான் கடவுள் நினைச்சு மற்றவங்களும் அதை என்ன செஞ்சாங்க? வாங்கினாங்க. 2 டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆபிரகாம் குடும்பம் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம கொடுக்குற சிலை அவங்க கடவுளாக வணங்குறனால கடவுளே இவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? உருவாக்கி விதவிதமான சிலைகளை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. எலிகளை கூட என்ன செஞ்சாங்களாம்? உருவமாக செஞ்சு வணங்கினாங்க. கண்ணுக்குட்டியை உருவமாக செஞ்சு வணங்கினாங்க. பச்சை மரத்துக்கு கீழே கல்லை வச்சு என்ன செஞ்சாங்க? கடவுளாக நினச்சி என்ன செஞ்சாங்க? வணங்கினாங்க. அதுக்கு நிறைய பேர்கள் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க? வச்சுக்கிட்டாங்க. செத்து போனவங்களை கடவுளாக என்ன செஞ்சாங்க? வச்சு வணங்கினாங்க. அந்த பழக்கம் இன்னும் நிறைய இந்து குடும்பங்கள் என்ன செய்கிறது? இருக்கிறது. செத்து போனவங்களுக்கு படத்தை மாட்டி அதுக்கு மாலையை போட்டு பூஜையை போட்டு, அந்த படத்தை கூட இயேசுவான ஒரு படத்தையும் பக்கத்தில் வச்சு அதுக்கு ஒரு மாலையை போட்டு, கிறிஸ்மஸ் ஆனால் போது நிறையா கிறிஸ்தவ குடும்பங்களில் இயேசு பிறந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் அவர் படத்தை நல்லா தொடச்சி வச்சு மாலை போட்டு மெழுகுத்தி ஊதுபத்தி கொளுத்தி வச்சுருப்பாங்க. அவர் பிறந்திருக்கிறாருன்னு சொன்னால் அவர் படத்துக்கு மாலை போட்டு செத்து போனார் அவருக்குன்னு வச்சுருப்பாங்க. அவர் உயிரோடு எழுந்த ஈஸ்டர் அன்னைக்கும் அதே மாதிரி தான். அவர் உயிரோடு எழுந்துட்டான்னு ஆராதனை முடித்து அங்கே வீட்டில் செத்து போன மாலை அவர் போட்டு வச்சுருப்பாங்க. கிறிஸ்தவன் தான். கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கு, கிறிஸ்துவின் நாமத்தை தூஷிப்பதற்கு, கிறிஸ்துவனுடைய வல்லமையை மதிப்பீட்டை குறைப்பதற்கு ஒரு இந்து முன்னணிக்காரனோ வேற ஜாதிக்காரனோ வேற மதத்துக்காரனோ வர வேண்டியதில்லை. நம்ம ஆட்களே போதும், நம்ம சபைகளே போதும், நம்ம கூட்டங்களே போதும். ஆண்டோட நாமத்துக்கு விரோதமாக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சிடும்? பண்ணி முடிச்சுட்டு இயேசுவை வாழ்கன்னு குருத்தோலை பிடிச்சிட்டு என்ன செஞ்சிடும்? போயிடுவோம். குருத்தோலை உங்களை பூமியில் ஆண்டவர் பிடிக்க சொல்லலை, பரலோகம் திறக்கப்பட்டது. அங்கே கர்த்தருக்கு பிரியமானவர்கள் குருத்தோலைகளை கையில் பிடித்து கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அதுதாங்க உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ ஆபிரகாம ஆண்டவர் பிரித்து கொண்டு வந்துட்டாரு. அவனுக்கு வேற மாதிரி ஆளாக இருந்தா எங்கே சொல்றான்னு தெரியாது. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போன்தான் சொல்ல, தேசத்தை என்ன செய்யலை? காமிக்கலை. இன்னும்
நீ பாண்டிச்சேரிக்கு போ அப்படின்னு சொன்னால் நம்ம பாண்டிச்சேரிக்கு கரெக்டாக போயிடுறோம், அப்படி தானே? இப்போ என்னை பார்த்து நீ தூத்துக்குடிக்கு போ, பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸில் போன்னா நான் கரெக்டாக பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ் பிடிச்சி தூத்துக்குடி போகிறேன். நீ இந்த இடத்த விட்டு போனான்னு எங்கே போவேன்? நீ போய்கிட்டே இரு, நான் நீ போகிற தேசத்தை உனக்கு காண்பிப்பேன்னா இந்த பவானி நகர் முடிஞ்சதை கார்னரில் போய் நின்று வேபன்னு முழிச்சிட்டு நிற்கணும், எங்கிட்டா போகிறது அப்படின்ட்டு. ஆண்டவர் அவனுக்கு அப்படித்தான் சொல்கிறாரு, நீ முதல்ல எதை விட்டுட்டு வரணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சிரு வந்துரு. சிலை வணக்கத்தை விட்டுட்டு வந்துரு, அடுத்தவனுக்கு சிலை செஞ்சு கொடுக்குற பழக்கத்தை விட்டுட்டு வந்துரு, விற்கிற ஆராதனையை விட்டுட்டு வந்துரு, அதை தான் உனக்கு வாழ்க்கையை நினச்சிட்டு அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வந்துரு, அதுதான் நமக்கு செல்வத்தை கொடுக்குங்கிறது விட்டுட்டு வந்துரு, அதை உனக்கு சப்போர்ட் பண்ணுறவன் குடும்பத்தை விட்டுட்டு வந்துரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வா, நீ போகிற இடத்த நான் உனக்கு காண்பிப்பேன். ஆபிரகாமுக்கு தான் முதல்ல கானான் தேசத்தை ஆண்டவர் காண்பிச்சாரு. நீ கானான் தேசத்தை நோக்கி தான் அவர் என்ன செய்கிறாரு? பயணம் செய்கிறாரு. ஆபிரகாம் அப்படி கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தேவன் காண்பிக்கும் தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற போது ஆதியாகமம் 15:1 என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆதியாகமம் 15 நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்களேன். இப்போ எதுக்காக ஜெபம் பண்ண போகிறேன்னு தெரியுமா? இந்த மழையை நிறுத்தணும், சரிங்களா? எப்போ வருது பாருங்க, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வர்ற நேரத்தில் மழை வருது. எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு இந்த மழை ஒரு தடையாய் இராதபடி இயேசுவின் நாமத்தினால இந்த மழையை எங்களுக்காக நிறுத்துங்க ஆண்டவரே. The rain is stopped by the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினால நிறுத்தப்பட கடவுது. எங்க பிள்ளைங்க பாதுகாப்பா வீடு போய் திரும்பணும் ஆண்டவரே. இப்போ இங்க சொல்லப்படுகிற வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள கிரியை செய்யணும் ஆண்டவரே. அருள் கூர்ந்து உதவி செய்யும். இந்த இரைச்சலே இல்லாதபடி இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிற மழையின் இரைச்சல் இல்லாதபடி இந்த செய்தியை கேட்டு வீட்டுக்கு போகிற எங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் பெருமழையின் சத்தம் கேட்கட்டும். கர்த்தர் அப்படி செய்வதற்காக சோதரன் இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன். ஆதியாகமம் 17:15 இந்த காரியங்கள் முடிந்த பிறகுன்னு சொல்றார். எங்க அவனை அங்கிருந்து பிரித்து எடுத்து கொண்டு வந்து வழி நடத்தி கொண்டிருக்கும் போது, இப்போ ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. அவருக்கு அங்கிருந்த சொத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு. கூட லோத்து வர்றாரு, மனைவி வரங்க விழ தான் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் அதுக்கு பிறகு உள்ள அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தனன்னு பைபிள் சொல்லுது. எப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமில்லாதவனா வந்த ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, விக்கிர வணக்கத்தெல்லாம் விட்டுட்டு வந்தபடினால, ஒண்ணுமில்லாத அவருக்கு சிலை செய்கிற பழக்கத்துக்கும் அதே விட்டுட்டாரு. அதுக்கு பதிலாக புதில் எதை கொடுக்குறாரு? ஆடு மாடுகளை நிறைய கொடுத்து, இன்னைக்கு ஆடு தாங்க செல்வம். 10 ஆடு நம்ம வீட்டில் இருந்தால் 1 லட்சத்துக்கு சமானமாக இருக்குது, அப்படிதானே? ஆட்டுக்கறியெல்லாம் நம்ம பார்க்க கூட எங்கேயாவது தொங்கிட்டு கிடந்தா பார்த்து போனது, அதுவும் ஆடா நாயான்னு கூட தெரியாது. மெட்ராஸில் நாயை கூட உரிச்சு விட்டு ஆட்டுக்கறி விற்று விட்றாங்க. அப்படியே பார்த்துட்டு பெருமூச்சு விட்டு போண்டிதான் அப்படின்னு பார்த்து போண்டிதான். வேற வழியே இல்லை. இப்போ போகிற போக்கில் சிக்கன் விலை கூட ஏறி போச்சு. ஏதாவது 4-5 நாள் நம்ம வீட்டுக்கு அடுத்தவங்க கோழி வந்தால் கவுத்தி போட வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடும். எல்லாமே அப்படி போயிட்டு இருக்குது. அப்படி செஞ்சு விடாதீங்க. அடுத்த வீட்டு கோழி எடுத்து கவுத்தி போட்டு கறி வச்சு விடாதீங்க, பாவமாயிரும். ஆண்டவர் அப்படி சொல்லலை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உங்களை ஆண்டவர் பிச்சைக்காரனா விட மாட்டார், ஐஸ்வர்யவானா மாற்றுவார். அல்லேலூயா. ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்க.
ஆபிரகாம் 99 வயதான போது 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. இரண்டாவது தரிசனம். முதல் தரிசனத்தில் சொல்லிட்டாரு, நான் உன்னை பெருக பண்ணி உன் சந்ததியை பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருமைப்படுத்துவேன். இந்த பூமியில் நீ என்ன செய்ய போற? பழுகி பெருக போற. அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்பமும் ஆபிராம்ங்கிற பேர்ல தான் இருக்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, ஆபிராமே நான் உனக்கு மகாபரிய பலனும் நான் உனக்கு கேடகும் துணையுமா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப சொல்றாரு, அடுத்தாப்புல ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் உனக்கு இன்னொரு நிறைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு நீ கீழ்ப்பிடிஞ்சு வந்தபடினால இப்போ உனக்கு ஒரு பிளெஸிங்கை கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இன்னொரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வச்சிருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ என் பார்வைக்கு உத்தமனா என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவர் கூட ஒரே ஒரு இதுதான் ஷெட்யூலை பாருங்களேன். நான் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உனக்கு நிறைய நன்மைகளை செய்யணும்னா ஒரு 5 ஆடு, ஒரு 5 மாடு, ஒரு 10 புறா, இதை கொண்டு நீ என்ன செய்யணும்? எருசலேம் தேவாலயத்தில் போய் நீ பலியிடணும்னு ஆண்டவர் சொன்னாரா? ஆடை பலியிட சொன்னாரா? ஆபிரகாமுக்கு மாடுகளை பலியிட சொன்னாரா? எதுவுமே சொல்லலை. நீ என் பார்வைக்கு எப்படி இருக்கணும்? உத்தமனா இருக்கணும். கர்த்தருடைய பார்வைக்கு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறவனுமாய் இருந்து கர்த்தராலே சாட்சி பெற்ற யோபுவுக்கு அநேக நெருக்கங்கள் பாடுகள் வந்தாலும் முடிவில் 2 மடங்காய் ஆசீர்வதிக்கப்பட்டு நீண்ட நெடுநாளாய் பூரண வயதுள்ளவன மரித்தான் சொல்லப்பட்டிருக்கு. இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாரு. இப்ப ஆபிரகாம் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தாரு. ஒவ்வொன்றா ஆண்டவர் கொடுத்துட்டு வர்றாரு. உங்களுக்கும் எதெல்லாம் தேவையோ அதை ஒவ்வொன்றாய் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி நடக்கிறங்கிறத நான் என்ன செய்யணும்? முதல்ல அவர் நம்மளை கண்காணிச்சுட்டே இருப்பார். சிஸ்டர், நம்ம நினைக்கிறோம் நம்மளை அவர் தீவிரமா பார்த்துட்டே இருப்பாரு. என் கண்கள் உன் மீது என்ன செய்திருக்கிறேன்? வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க எங்க போனாலும் சரி, எந்த இடத்துக்கு ஒளிஞ்சு கிடந்தாலும் சரி, எப்படி போன பாஸ்டர் வந்து கேட்டா, நேற்று எங்க போயிருந்தீங்கன்னு கேட்டா, பாஸ்டர் எனக்கு நேற்று ரொம்ப உடம்பு சரியில்லை, வீட்டில் இருந்தேன் பாரு. ஆண்டவர் சொல்லுவார், இவன் வெற்றி தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லிடுவாரு. அதுக்கு தான் பாஸ்டர் வந்திருப்பாரு. நேற்று நீங்கள் வெற்றி தேட்டருக்கு படம் பார்க்க போனீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு வந்தா, பாஸ்டர் நேற்று எனக்கு ஒரே நெஞ்சு வலி, மூச்சு கூட விட முடியல, அதனால வீட்டில் இருந்தேன், அதனால தான் சர்ச்சுக்கு முடியல. அடுத்த வாரம் ஏன் வரலன்னு கேட்டா, நெஞ்சு வலினால ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரை மட்டும் என்ன செய்ய முடியாது? ஏமாற்று. ஆண்டவர் சொல்ல, நீ இருளில் செய்யற காரியத்தை ஒரு நாள் நான் வெளிச்சத்தில் என்ன செஞ்சிருவேன்? கொண்டு வந்து நிறுத்தி நீ ஆள் யாருங்கிறத காட்டி விடுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால தான் ஆபிரகாம் சொன்னா, நீ விற்கிறதெல்லாம் விட்டுட்டு வந்துட்ட, எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டு வந்துட்ட, அது இதுக்கு பிறகு நீ திரும்பி என்ன செய்யக்கூடாது, அந்த பக்கம் திரும்பி கூட நீ பார்க்கக்கூடாது. அதனால நீ என் பார்வைக்கு எப்படி இருக்கணும்? உத்தமனா இருக்கணும். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் ஆபிரகாம் என்னப்படும். உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இப்போ ஆபிராம் என்கிற பேரு ஆபிரகாமா ஆண்டவர் மாற்றிட்டாரு. ஏன்னா சொல்ல போறாரு, இனிமேல் நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்ற போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? நீ என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய கற்பனையின்படி நீ நடந்தா, நான் உன் கையின் பிரயாசங்களெல்லாம் ஆசீர்வதிச்சு நான் உன்னை பெருக பண்ணுவேன். நீ கடன் வாங்க மாட்ட, அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வேன்? கடன் கொடுப்பாயம். அநேக ஜாதிகளுக்கு. இன்னைக்கு சொல்றாரு, நீ ஒரு இந்த உலகத்துல உனக்கு பிறக்கிற குழந்தைக்கு நீ அப்பாவா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன மாற போற. உன் சந்ததியிலிருந்து நிறைய சந்ததி என்ன செய்ய போகுது? உருவாக போகிறது. அதனால உன் பெயர் என்னிலிருந்து ஆபிரகாம் என்று மாற்றுகிறேன். அந்த பெயர் மாற்றம், இன்னைக்கு இந்த பெயர் மாற்றம் தான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கு. கோயிலுக்கு வராங்க, சர்ச்சுக்கு வராங்க, 4 வாரம் வந்தாச்சு, உடனே நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லியாச்சு,
உன் பேர் என்ன முருகேசன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லாட்டி வேற ஏதாவது பேரை சொன்னோடனே மைக்கேல் ராஜ் அப்படின்னு பேர் வச்சு ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. இந்த முதல்ல இருந்த அந்த பேர்ல அந்த மனுஷனுடைய பெயர் தான் மாறி இருக்க தவிர அவருடைய சுவாபங்கள் என்ன செய்யல, மாறல. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பேரை மாத்தின பிறகும் அவங்களுடைய சிந்தனைகள் திடீர்னு ஒரு காரியம் வந்தோடனே எங்க போயிடுறாங்க, பழைய விக்கிரகங்களை நோக்கி என்ன செய்யறாங்க, ஓடிடுறாங்க. நான் நிறைய இந்துக்கள்ல இருந்து கிறிஸ்தவங்களா மாறின நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். என் கூட தான் வண்டியில வருவாங்க. ஒரு பாஸ்டரே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான், அவர் பக்காவா இந்துல இருந்து கிறிஸ்டியனா மாறினவர். அவர் கூட ஒரு நாள் நான் பைக்கில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு இந்து கோயிலில் வந்தோன்னே பைக்கை நிறுத்தி இப்படி பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் பின்னாடி பாஸ்டர் என்ன பண்ணுறீங்கன்னு, ஐயோ சாரி ஆட்டோமேட்டிக்காக என் கை அப்படி என்ன செஞ்சிருச்சு, வந்துடுச்சு. அப்போ அந்த விக்கிரகத்தின் சாயல், அந்த விக்கிரகத்தின் நிழல் நம்மை பின்தொடர்ந்து கொண்டு இருக்குமானால் உன் பேர் இயேசுன்னு வச்சிருந்தா கூட பிசாசு தான் உள்ள என்ன செய்யும், இருக்கும். அப்போ பெயர் மாற்றத்தினால் ஆண்டவர் ஒரு பெயரை மாற்றி கொடுக்கிறாரு பாருங்க. அதுக்குரிய தன்மைகள் எல்லாவற்றையும் ஆபிரகாம் பெற்று கொண்ட பிறகு அதற்குரிய தரிசனத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுவதற்காக ஆபிரகாம்ங்கிற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். இப்ப ஏசாயா 51 2 வாசித்து பாருங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். சத்தமோடு அல்லையா சொல்லுங்களேன். இது தாங்க நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போற காரியம். ஆபிரகாமுக்கு எதிராக முதல்ல ஒருத்த லோத்து எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் அங்க வெற்றியை ஆபிரகாம் கொடுக்கிறாரு. ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கு விரோதமா அந்த தேசத்தினுடைய அதிபதி என்ன செஞ்சான், அழகா இருக்கான்னு சொல்லி அவன் மேல தவறா நடக்கிறதுக்கு வந்தான். அங்கேயும் ஆண்டவர் தான் உதவி செய்தாரு. அப்போ அவிவிசுவாசியாய் இருந்த ஆபிராம் என்னைக்கு ஆபிரகாம் என்கிற பேர்ல விசுவாசியா மாறினானோ, விசுவாசிகளின் தகப்பனா மாறினானோ, அன்னைக்கே அவனுடைய சந்ததி பெருக்கத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவிவிசுவாசிங்கிற உள்ளார்ந்த மனிதன் மாற்றப்பட்டு விசுவாசிங்கிற ஒரு புதிய மனிதன் உருவானா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும். உங்கள் வாழ்க்கையில எல்லாமே புதிதாக நடக்கும். அல்லேலூயா. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கை, ஒரு மனிதனை பார்த்தோம். அடுத்தப்பல நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறணுமா, பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கையா மாறணுமா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப் டு டேட், நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுத்துக்கோங்க. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. 1 அதிகாரம் 6 நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வரீங்க. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, புசித்தும் உங்களுக்கு திருப்தி இல்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் இருக்கிறான். இது அப்படியே நம்ம குடும்பத்துல இருக்கா இல்லையா? போஸ்ட் அடிச்சு ஓட்டிப்படலாம், எங்க வீட்டுல இப்படிதான் இருக்கு அப்படின்ட்டு. நீ கஷ்டப்பட்டு நாய் மாதிரி நான் வேலை செய்யறேன் சொல்லுவாங்க. வீட்டுல மனைவி மாதிரி சொல்லுவாங்க, என் புருஷன் காலமே வேலைக்கு போய் ஓவர் டைம்லாம் பார்த்து நாயிலும் கேவலமா வேலை செஞ்சுட்டு வர்றாரு. ஆனா மாச கடைசியில 15ஆம் தேதி ஆனால் மசால் டப்பாவை தேட வேண்டியது, எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கோமான்ட்டு. இல்லாட்டி கனவுக்கு தெரியாமல் எங்கேயாவது டப்பாவில் காசு போட்டு வச்சுருக்கோம்னா அதை தேட வேண்டியிருக்கு. அது உங்களுக்கு தெரியாமல் அவர் எடுத்துகிட்டு போயிருப்பாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. இல்லாட்டி ஒன்றுமே வழியில் என்ன தசம காணிக்க பைபிளில் எந்த இடத்துல வைப்போன்னு பார்த்தா அதை என்ன செஞ்சு நைஸாக உருவிட்டு போக வேண்டியது இருக்குது. உருவனா ஆண்டவர் உருவிடுவார். இப்படி நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு பிறகு அந்த கஷ்டம் வந்துடுது. சில இடங்களில்
கணவன் மனைவி 2 பேருமே என்ன செய்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையும் அப்படி தான் என்ன செய்து இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதே அதிகாரத்தில் 11. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். வறட்சியை வரவித்தேன். முதல்ல பொத்தலாயின்னு பையில போடுறாரு. அதுக்கு இடையில ஒரு வசனம் இருக்கும், சம்பாத்தியம் எழுத்துன்னு என்ன செஞ்சேன், ஊதி போடுகிறேன்னு ஒன்று இருக்கு, ஊதி போடுறாரு. அடுத்தப்பல நம்முடைய எல்லாவற்றின் மேலும் மகா பெரிய வறட்சியை உண்டு பண்ணிடுறாரு. அப்போ நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் என்ன செய்யாது, விளங்காம போகுதுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா. இது நம்ம கையில இல்லை, ஆண்டவர் கையில தான் அது இருக்குது. காரியம் விளங்காம போகுது. அப்ப எதுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 10 நிமிஷம் தான் முடிக்கணும் கரெக்டா. நான் ஏசாயா 64:6 எடுத்து வாசித்து பாருங்க. தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அக்கான கந்தை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். எதுக்கு ஊதி போடுறேன், எதுக்கு பொத்தலான பையில போய் விழுது, எதுக்கு உன் சம்பாத்தியம் எல்லாம் உன் கையில கிடைக்க மாட்டேங்குது, உனக்கு உழைப்புக்குரிய பலன் உனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஏன் ப்ரமோஷன் இல்லை, ஏன் நீ உன்னுடைய சொந்த தொழில உனக்கு எதுக்கு லாபம் இல்லை அப்படின்னா பைபிள் சொல்லுது. அழகா வாஸ்தா, நாங்கள் எல்லாரும் தீட்டானவர்களை போல என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆங்கில பைபிளை பார்த்தீங்கன்னா we are sinners, நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறோம், பாவிகளாய் இருக்கிறோம். இந்த ஆகாயில சொல்லப்பட்டதுக்கு காரணமே 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆலயம் கட்டப்படாம சீர்கெட்டு போய் கிடக்கும்போது நீ வசதியான வாழ்க்கை வாழணுன்ட்டு ஆசைப்படலாமா? நீ மலையில போய் என்ன செய்ய, மரங்களை வெட்டிட்டு வந்து ஆலயத்தை கட்டு, நான் அதன் மேல் பெரியமாய் இருப்பேன். இப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ எப்படி தீட்டானவா, எப்படி நீ பாவியா இருக்கன்னா, உன்னுடைய ஆவிக்குரிய சரீரம் கட்டப்படாம, அது ஒழுங்குபடுத்தப்படாம, அது நீ இடிஞ்சு போய் நொறுங்கி போய் ஏதோ ஒரு ஆவிக்குரிய சரீரம் ஒன்று, உனக்கு ஆத்ம சரீரம் இருக்கு. உன் ஆத்ம சரீரமாகிய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக நீ கட்டு அப்படின்னு சொன்னா, நாங்க தீட்டானவங்களா இருக்கிறோம், எங்களால முடியாது, நீங்க தான் என்ன செய்யணும், எங்களை உருவாக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தான். அப்ப அந்த ஒப்பு கொடுத்தல் இருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையை புதுசா மாத்திரும். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. நம்ம என்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்முடைய பிரச்சனையே ஒப்பு கொடுக்கறத விட்டுட்டு, என்னுடைய பழைய வாழ்க்கையே இப்படிதான் இருக்கு ஆண்டவர் என்று நாமே உணர்ந்து எதை ஒப்பு கொடுக்கணுமோ அதை ஒப்பு கொடுக்கணும். அப்ப எதை சரி செய்யணுமோ அதை ஆண்டவர் சரி செய்து அவர் நம்மளை உருவாக்கிடுவாராம். அப்போ ஆபிரகாமா உருவாக்கி அவரை பெருக செய்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களை புதுசா உருவாக்கி என்ன செய்ய போகிறாராம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 65ஆம் அதிகாரம், இந்த காரியத்தை நீங்க நல்லா கவனிங்க. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள். போதுமா? முதல் ஆசீர்வாதம் ஆண்டவர் மக்களுக்கு சொல்றாரு, நீங்கள் வீடுகளை கட்டுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப யாருக்கு இந்த இடத்துல, இப்ப நம்ம இருக்கிற இடத்துல, இல்லாட்டி இதை லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், சொந்த வீடு யாருக்கெல்லாம் இல்லாம இருக்கிறதோ அவங்களுக்கு ஆண்டவர் வீடு வாசலை உண்டாக்கி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க. நீ வீடை கட்டுவ, உன் வீட்டுல பிரச்சனைக்கு அடுத்தவன் உள்ள என்ன செய்ய முடியாது,
மின்னல்வாகி வரவே முடியாது. உன்னுடைய வீடு, உனக்குரிய சுதந்திரம் எல்லாம் உனக்கே நான் சுதந்திரமா என்ன செய்வேன், கொடுப்பேன். அடுத்தவன் உள்ள வந்து என்ன செய்ய முடியாது, தலையிட முடியாது. அதுதான் அளவில் அர்த்தமே. அப்படித்தான் சொல்றாரு. உன் வீட்டுக்குள்ள அந்நியவனும் என்ன செய்ய போறதில்ல, இது பண்ண போறதில்லை. உன்னுடைய திராட்சை தோட்டத்தின் கனியை வேற யாரும் என்ன செய்யறதில்லை, புசிப்பதில்லை. அந்த ரசத்தை வேற யாரும் புசிப்பதில்லைன்னா உன் வீடு, உன் சம்பாத்தியம், உனக்குரிய ஆசீர்வாதம், உனக்குரிய மரந்தெடி கொடிகள், இதனுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு மட்டுமே சொந்தமா தரும்படி நான் உனக்கு தருவேன். அதை என் ஜனங்கள் நீண்ட நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப கொடுத்துட்டு புடுங்குற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னை உருவாக்குன்னு சொன்னீங்க, நீங்க ஒப்பு கொடுங்க, உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிடுறாரு. புது வாழ்க்கையை ஆண்டவர் எல்லாமே புதுசா தர்றாரு. அப்ப இன்னைக்கு உங்க சரீரத்தை நீங்க இன்னைக்கு யாரெல்லாம் இங்க வியாதியா இருக்கிறீங்க, யார் யார் சரீரத்துல என்னென்ன வியாதி இருக்கோ, இன்னைக்கு அந்த சரீரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கடைசி ஜெப நேரத்துல, ஆண்டவரே நீர் என்னை உருவாக்கும், என் சரீரத்தை புதுசா உருவாக்குன்னு சொல்லி கேளுங்க, நிச்சயமா உருவாக்கிடுவாரு. அல்லேலூயா. உண்மையிலே சொல்றேன், ஆண்டவர் உருவாக்குகிற கர்த்தர். இல்லாட்டி அந்த சாட்சி, இப்படி ஒரு சாட்சி நமக்கு ஆண்டவர் நீ கொடுத்திருக்க மாட்டார். எத்தனையோ ஜனங்களுக்கு, எத்தனையோ பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தில் கனி இன்னும் என்ன செய்கிறது, உருவாகாமல் இருக்கிறது. அந்த மாதிரி டாக்டர் தான், ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில் தான் டாக்டர், அவங்கள்ட்ட பேசுகிற கூட டைம் கிடைக்காது. இவ்வளோத்துக்கும் அவங்க வந்து வெறும் நம்பர் ஃபோன் தான் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி ஃபோன் கூட கிடையாது. இல்லாட்டி மெசேஜ் கூட அனுப்புவேன். நான் என்னைக்காவது ஃபோன் பண்ணால், ஃபாதர் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன் தான் வருவாங்க. அதனால் டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த உண்மையான அவருடைய அந்த கீழ்ப்படிதலை பார்த்து இந்த இடத்துல சொன்ன வார்த்தையின்படி ஆண் குழந்தைக்கு தாயாக முடிய எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லை. அந்த டாக்டர் அம்மா அப்படி கண்ணீரோடு வந்திருந்தாங்க. அப்போ குழந்தைகளுக்கான ஆலோசனை சொல்லி குழந்தையை எப்படி நாங்க பெற்றுக்கொள்ளணும்ட்டு ஆலோசனை சொல்ல டாக்டருக்கே முடியாத ஒரு காரியத்தை எல்லாத்துக்கும் மேலான ஒரு மருத்துவராகிய ஆண்டவரால் முடியும் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே கனி கொடுக்காத திராட்சை செடிகளை, திராட்சை கொடிகளை கனி கொடுக்க ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றப் போகிறாராம். அதே ஏசாயா 65 அதிகாரம் 23 வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, டோட்டலா மாறிடுச்சு. அப்போ ஆண்டவரே நீர் என்னை புதிதாக உருவாக்கும் அப்படின்னு நம்ம சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே மாறப்போகிறது சிஸ்டர். யாரெல்லாம் நம்புறீங்க? எல்லாமே உங்க கவலை மாறப்போகிறது, உங்கள் கண்ணீர் மாறப்போகிறது, உங்கள் அழுகை மாறப்போகிறது, உங்களுடைய காரியம், நீங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க உங்களுக்கு சிரமம், வியாதி, நோயின் இருக்கீங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட இப்போ ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நீங்க புதுதாய் உருவாக்குங்க. நான் களிமண் சொல்லுங்களேன், நான் களிமண், நீங்க என்ன புதுசா உருவாக்குங்க சொன்னா, இப்ப எங்க கூட சேர்ந்து எல்லாமே மாற போகுது. ஒரு 4 லைன் நம்ம உற்சாகமாய் கரங்களை தட்டி படிக்க போகிறோம். கைகளை தட்டி எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெயிச்சதெல்லாம் நடக்க போகுது, எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெயிச்சதெல்லாம் நடக்க போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, என் கவலை எல்லாம் மாறப்போகுது, என் தண்ணீர் எல்லாம் மாறப்போகுது, என் அழுகை எல்லாம் மாறப்போகுது, அது ஆனந்தமாய் என்
கவலையெல்லாம் என் கவலையெல்லாம் மாற போகுதே, என் கண்ணீர் எல்லாம் நீங்க போகுதே, என் அழுகையெல்லாம் மாற போகுதே, அது ஆனந்தமா மாற போகுதே, மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே, மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே, என் வாழ்க்கை எல்லாம் மாற போகுதே, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுதே, மாற போகுதே, மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே, மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே. அல்லேலூயா. கடைசியாக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் நீங்களே அந்த இருக்கிறது. ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. இப்பதான் தலைப்பை ஆண்டவர் முடிக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கீங்களா? நம்பிக்கையோடு சொல்லிட்டாரு, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நம்ம தமிழ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு சர்ச் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். இந்து கோயில்களுக்கு டெம்பிள். சத்தமா சொல்லுங்க, இன்னும் பயப்படாங்க, யாரும் குண்டு வச்சிட மாட்டாங்க. டெம்பிள் அப்படி சொல்றோம். மசூதிக்கு மாஸ்க் சொல்லிடுறோம். நீங்க பைபிள் எடுத்து இங்கிலீஷ் பைபிளை பார்த்தீங்கன்னா சர்ச்சுங்கிற பேரே இருக்காது, டெம்பிள் தான் இருக்கும். டெம்பிள் தான் இருக்கும். யூ ஆர் எ டெம்பிள்ஸ். தேவன் வாசம் செய்கிற ஸ்தலம். ஆனா இன்னைக்கு தேவன் வாசம் செய்கிற ஸ்தலத்துல டெம்பிள்கள் சொல்லப்படுகிற இடத்துல இன்னைக்கு என்ன இருக்குது? பேய்களும் பிசாசுகளும் எடுத்து பூஜைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற சர்ச்சுகளில் களியாட்டங்களும் கூத்தாட்டுகளும் மிகுதியாக ஆகி போச்சு. ஒரு பரிசுத்தமான ஒரு ஆராதனைக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கைகளினால் கட்டப்பட்ட கட்டிடத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், வாசமாக இருக்க மாட்டேன். அப்போ எதுக்கு இந்த வசனத்துக்கு பின்னாடி போட்டு வச்சுருக்கீங்க? கேட்கணும்ல. நல்ல பிள்ளைலாம் உடனே கேட்டணும், இது நான் தங்கி இருக்கிற இடம், இங்கே நான் வாசமாக இருக்கிறேன், இதை நான் விரும்பி இருக்கிறேன்னா, ஆண்டவர் தங்கி இருக்கிற இடம், ஆண்டவர் விரும்புகிற இடம், ஆண்டவர் வாசமாய் இருக்கிற இடம், அந்த ஆலயம் நீங்க தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அப்ப நீங்க ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாய் இருக்கணும்னாச்சுன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கணுமா? தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க ஆலயம். உங்களை ஒருத்தன் கெடுத்தால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் ஆனாலும் சரி, ஒரு சாத்தான் ஆனாலும் சரி, சாத்தானுடைய கிரியைகள் ஆனாலும் சரி, உங்களை அவன் கெடுக்கணும்னு நினைச்சுட்டானாலே நீ சும்மா இரு, நான் அவனை என்ன செஞ்சிருவேன், கெடுத்துருவேன். நீ சண்டை போகாத, நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிற கடவுள். அப்போ இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்று சகரியார் 2:6 சொல்கிறது, உங்களை தொடுகிறவன் யாரை தொடுகிறான்? கண்மணின்னு இருக்காது, என்னுடைய கண்மணியை தொடுகிறானா. அப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ஆண்டவருடைய கண்ணுக்குள்ள இருக்கீங்க. கண்ணுக்குள் கண்ணா வச்சு லவ் லெட்டர் எழுதுறாங்க, என் கண்ணே, என் கண்மணியே, என் கண்ணுக்குள்ள உன்னை நான் வச்சிருக்கேன்ட்டு. லவ் சீசனில் நாளாக நிறைய எழுதியிருக்கேன் இப்படி. அதனால தான் சொல்கிறேன். ஆமாம், கண்ணே கண்மணியேன்னு எழுதுறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணை என் கண்ணா நான் வச்சிருக்கேன், நீ என்ன தான் பார்க்கணுமே தவிர ரோட்டில் போகிற பிள்ளைங்களையும் ரோட்டில் போகிற பசங்களையும் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இது வாலிப பிள்ளைகளுக்கு, டீனேஜ் பிள்ளைகளுக்கு. நம்ம பிள்ளைகளையும் வளர்க்கும் போது அப்படி தான் என்ன செய்யணும், நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாத கண்களாக இருக்கணும். உன் சரீரத்தில் உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குமா,
கெட்டதா இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் முதல்ல எங்க இருக்கிறாருன்னா நம்முடைய கண்ணுக்குள்ளதான் என்ன செய்யறாரு இருக்கிறார். பிகாஸ் இட் இஸ் அ கேமரா, பவர்ஃபுல் கேமரா. இந்த 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 கண்ணில் பார்க்குற காட்சி தான் எங்கே பிரிண்ட் ஆகுது, நம்முடைய இதயத்தில் பிரிண்ட் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு சும்மா நான் காமனாக தான் பேசுகிறேன். ரோட்டில் அவார்டுக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு அழகான பொண்ணு நல்லா ஸ்டைலாக வருது, அவள் நம்மளை கிராஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். பார்க்குறது என்னது, கண்ணு. அது எங்கே பிரிண்ட் ஆகுது, இதயத்தில் பிரிண்ட் ஆகி இங்கேருந்து சிந்தனை எங்கே வருது, பார்க்குறக்கு அழகாக இருக்கா, என்ன அழகாக இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அந்த பொண்ணுக்கு 16 வயசு இருக்கும், நமக்கு 75 வயசு இருக்கும். ஆனால் என் மனசில் எப்படி வருது, அந்த பொண்ணு பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்கான்னா, இந்த இதயம் தேவனுடைய ஆலயமாய் இல்லை, இதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் இல்லை, இது சிதிலம் அடைஞ்சிருக்கு, அந்த இடத்துல ஆவியானவர் வாசம் பண்ணாதபடினால சாத்தான் இப்படிப்பட்ட இச்சைகளை கொடுத்து நம்மளை என்ன செய்யறான், கெடுத்துடுறான். இதே இது ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசமாக இருந்தா, ஒரு பொண்ணு நல்லா நீட்டாக அழகாக போனால் என்ன தெரியுமா சொல்லணும், ஆண்டவரே இந்த பிள்ளையை பத்திரமா என்ன செஞ்சு கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு நம்ம ஜெபம்ட்டு போனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட மாம்ச இச்சைகளை கொண்டு வருகிற சாத்தான் உன்னை கெடுக்க நினைத்தால் அந்த சாத்தானை நான் என்ன செஞ்சிருவேன், கெடுத்துருவேன்னு சொல்லி நம்மளை பாதுகாக்கிறாராம். அப்போ கண்மணியை போல நம்மை பாதுகாக்கிற தேவன். அதனால ஒன்று நினைச்சிருங்க, இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுங்க, என்னை சாத்தானால் கெடுக்க முடியாது. சொல்லுங்களேன், அது கொஞ்சம் சத்தமாக தான் வாய்த்தருன்னு சொல்லுங்களேன். கெடுக்க முடியாது. என்னை சாத்தான் கெடுக்க நினைத்தால் சொல்லுங்க, சாத்தானை என் தேவன் கெடுப்பார். சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். பாப்பா ஸ்மெயிலி பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு நல்ல நாள். எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போது கொடுத்த வாக்குத்தத்தம் எடுத்தான். ஒருவன் உங்களுக்கு எடுத்தால் நான் அவனுக்கு எடுத்துருவேன், ஒருவன் உன் குடும்பத்தை கெடுத்தால் நான் அவனுக்கு எடுத்துருவேன். ஒரு சாத்தான் உன் குடும்பத்துல சரீரத்துல வேலை செஞ்சா அந்த சாத்தானை நான் கெடுத்துருவேன் ஆண்டவர் சொல்லிருக்கு. எல்லாம் அவரே பார்த்து கொள்வார். நீ நம்ம வாழ்க்கையில எல்லாமே வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு. இப்பதான் படிச்சோம், எல்லாமே மாறப்போகுதுன்னு படிச்சோம். ஆனா என் வாழ்க்கையில மாறாம எல்லாமே என் வாழ்க்கையில முடிஞ்சிச்சுன்னா பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வந்து கிரியை செய்யணும், அவர் பெருகணும், அவர் பெருகணும், உங்களுக்குள்ள ஆண்டவருடைய அன்பு பெருகணும். துதி ஆராதனையில டேவிட்சன் எடுத்தது போல தேவனுடைய அன்பு உங்கள பெருகணும். தேவன் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை பெருகணும், அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் பெருகணும். ஆபிரகாமை போல ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகணும். அவர் மேல நம்ம சர்ற நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஊதி தள்ளப்பட்ட எல்லா காரியங்களும் நீங்க புது வாழ்க்கை வரணும்னா ஆண்டவரே நீர் என்னை உருவாக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். மூணாவது, நமக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இருக்கணும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்படும் போது உங்க வாழ்க்கையில எல்லாமே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, எல்லாமே என் வாழ்க்கையில நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். எல்லாமே முடிந்தது, என்னை பார்த்து இகழ்ந்தனர். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இனி என்றும் எழும்புவதில்லை என்று
என்னை உருவாக்கும், என்னை மாற்றும், எனக்குள் நீர் வாசம் செய்யும். நீர் எனக்குள் பெருகணும். நீங்க பெருகுனா நான் பெருகுவேன், நீங்க வளர்ந்தா நான் வளருவேன். நீங்க எனக்குள் பெருக 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 என் வாழ்க்கையில எல்லாமே பெருகும். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்திக்கோங்க. வியாதியா இருக்கிறவங்க வலது கையை உயர்த்திக்கொடுங்க. உங்க வலது கையை வச்சு எந்த இடத்துல உங்களுக்கு வலிகள் இருக்கிறதோ, வேதனை இருக்கிறதோ, அந்த இடத்துல இப்போ உங்க கையை வச்சுக்கோங்க. இல்லாட்டி பக்கத்தில் இருக்கவங்களை வைக்க சொல்லுங்க. எனக்கு இடுப்புல வலி இருக்கு, முதுகெலும்புல வலி இருக்கு. அப்படி ஒருவரை ஒருவர் தாங்குங்க, அன்பால் தாங்குங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர் அதிசயம் செய்ய போகிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் உனக்கு பலத்த துருகமும் கேடகமாயிருக்கிறேன். ஆண்டவர் அவனை செல்வசியமானாக்கினார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தபடினாலே பிசாசின் வல்லமைகளை, வியாதியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்தார். இன்னைக்கு நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இப்பொழுது நீங்க ஒப்பு கொடுத்து, இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் பெருகும் 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 சொல்லி ஒப்பு கொடுத்து இப்ப நீங்க ஜெபிக்கிற நேரத்துல உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற வியாதிகள், உங்களுக்கு இருக்கிற வீசிங், எலும்பு வலிகள், வேறு எந்த நரம்பு பிரச்சனைகள், குழந்தை இல்லாத காரியங்கள், திருமண தடைகள், வியாபாரத்தில் நஷ்டங்கள், என்னென்ன காரியத்தினால் நீ உடைந்து போய் நொறுங்கி போய் இந்த இடத்துல இருக்கீங்களோ, ஆண்டவர் இப்போ ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஆவியை மலை போல ஊற்ற போகிறார். இந்த மலை இல்ல, வேதம் சொல்லுகிறது, ஆகாபே ஒரு பெருமழையின் சத்தம் கேட்கிறது, ஒரு பெருமழையின் சத்தம் கேட்கிறது. அந்த தேசமே மழை இல்லாமல் வறட்சியில் இருந்த நேரத்தில் 3 வருட காலங்கள் மழையே இல்லாமல் ஆடு மாடு மிருகங்கள் மனிதர்கள் எல்லாம் தண்ணீருக்காக கூட கஷ்டப்பட்ட வறட்சியான நேரத்தில் தான் எலியா சொன்னார், இதோ பெருமழையின் சத்தம் கேட்கிறது. உள்ளங்கை அளவு மேகம் தான் இருக்கிறது, ஆனால் பெருமழையின் சத்தம் கேட்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உள்ளங்கை அளவுதான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்ப நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, என்னை உருவாக்குங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த உள்ளங்கை அளவு மேகம் உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில பெருமழையின் ஆசீர்வாதத்தை, பெருமழையின் ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்கள் வறட்சியை செழிப்பாக்க போகிறது. நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோம். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ராஜா, மைண்ட் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த அருமையான பரிசுத்த உபாச நாளுக்காக உங்கள் கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த நேரத்தில் கூட அப்பா உங்களுடைய பாடல்களை பாட, உங்களுடைய செய்தியை கேட்க நீர் தந்த கிருபைக்கா கொடான கூடி நன்றி ராஜா. அப்பா, இதோ நாங்கள் செய்தியில் கேட்ட பிரகாரம் ஏசப்பா அந்த எல்லா வார்த்தைகள்லையும் அப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாக நீர் கொடுக்க போதுக்கா கொடான கூடி நன்றி ராஜா. அப்பா, இந்த உபாச நாளுக்கு, இந்த மழை காலத்தில் ஏசப்பா வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. அப்போ என்ன வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு வந்தார்களோ தேவன் தாமே நீர் அறிந்திருக்கிறே தகப்பனே. அப்போ வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இருதய வாஞ்சியை நீ நிறைவேற்ற போகிறதுக்காக கூடான கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்போ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மருவத்தில் அருளி செய்வேன் சொல்லிக்கிங்களே ராஜா. அப்பா, இந்த நேரத்தில் உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்போ இருதயத்தில் என்ன வாஞ்சியோ, என்ன வேண்டுதல்களை அவர்கள் கேட்கிறார்களோ, உங்களோட சமூகத்தில் வைக்கிறார்களோ, அப்பா நீர் அந்த எல்லா வேண்டுதலுக்கும் நீ பதில் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இதோ இந்த இடம் ஏசப்பா, இந்த ஸ்தலம் ஏசப்பா, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் ஏசப்பா உங்களுடைய செவிகள் திறந்தவண்ணமாக இருக்கிறது நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. அப்பா, நீ திறந்து, அப்போ உங்களுடைய செவிகளை திறந்து அப்பா இந்த நேரத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விண்ணப்பங்களையும் கேட்கணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கேட்டு நீர் பதிலளிங்க ஏசப்பா. அடுத்த மாதத்தில் அப்பா அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்போ இந்த மாதத்தில் நாங்கள் கேட்ட நல்ல சாட்சிக்காக உங்கள் கொடானுக்குரிய நன்றி செலுத்திக்கிறோம். அப்போ இன்னும் அடுத்த மாதத்தில் அநேக சாட்சிகளை கேட்டு இந்த நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதிங்க, மிதனத்தை பொறுப்படுத்திக்கொள்ளும் வழிநடத்தும் மீட்பர் இயேசுக்கு ஜெபிக்கிறோம் ஜீவன பிதாவே, ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும்
மனுஷனாகிய நம்மேல் பிரியமும் கர்த்தரால் உண்டாயிருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. தப்பி நான் பிரிந்தேன், பாவ பலியாதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் பிரிந்தேன், பாவ பலியாதை சுமந்தலைந்தேன். அவரது குரலை அழைத்தது என்னையே, அவரது குரலை அழைத்தது என்னையே. அந்த இந்த நாளில் என்ன பாவம் நினைச்சேன், அந்த இந்த நாளில் என் பாவம் நினைச்சேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்று பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்று பொங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு திருப்பி இயேசு நாமத்தினால சொல்றேன், நீங்க இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அங்க இருக்கிறனால ஒருவன் உங்களை கெடுக்க நினைத்தால் அவனை ஆண்டவர் கெடுப்பார். உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். புதியவைகள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.